இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடந்த சில மாதங்களாகவே தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய விஷயம், மிக பெரும் சர்ச்சைகளை கிளப்பி இருக்கக்கூடிய விஷயம்னா அது சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். இடையே இருந்த அந்த உறவு தான் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் மிக பெரும் அளவில் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய வகையிலையும் இருக்கின்றது. அதாவது ஜாய் கிறிசில்டா, என்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா, ஏற்கனவே 2 முறை கலைத்திருக்கின்றார் கருவை அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி, அவர் செய்த அயோக்கியத்தனங்களை பற்றியும் ஜாய் கிறிசில்டா தற்போது சொல்லியிருக்கக்கூடிய தகவல் மிக பெரும் அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜாய் கிறிசில்டாவுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த அளவுக்கு கொடுமை செய்தாரா? மாதம்பட்டி ரங்கராஜிடம் ஜாய் கிறிசில்டா சிக்கியது எப்படி அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னை திருமணம் செய்து கொண்டு நடிகர் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாற்றிட்டாரு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு அவர்தான் அப்பா அப்படின்ட்டு பிரபல ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜாய் கிறிசில்டா அப்படின்றவங்க சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய புகார் தான் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி கேட்டரிங் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு ஸ்ருதி அப்படின்ற பெண்ணோட ஏற்கனவே திருமணம் முடிந்து 2 மகன்கள் இருக்காங்க அப்படின்றது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் நடிக்கும்போது பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டா அப்படின்ற ஒரு பெண்ணுடன் இந்த மாதம்பட்டிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்கின்றது. இல்லை, கள்ளக்காதல் என்று தான் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக ஜாய் கிறிசில்டாவும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் நடந்தது போன்ற புகைப்படங்களை ஏற்கனவே பதிவு செய்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படத்துக்கு கீழே மிஸ்டர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் மிஸ்ஸஸ் ஜாய் கிறிசில்டா அப்படின்றதையும் பதிவு செய்திருந்தாங்க. இந்த விவகாரம் சினிமா பிரபலங்களிடையே பெரும் பரபரப்பையும் ரசிகர்களிடையே பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. மேலும் சிங்கப்பூரில் சொகுசு கப்பல் ஒன்றில் இருவரும் தேனிலவு சென்றது போன்ற புகைப்படங்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கிடையே தான் பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி ஒன்றில் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் அவருடைய மனைவி சுருதி 2 பேரும் ஒன்றாக வந்திருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் முதல் மனைவியை ஏறெடுத்து கூட பார்க்காம அந்த முதல் மனைவி ஒரு பக்கம் இருக்க இவர் ஒரு பக்கம் திரும்பி இருந்தார். இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருப்பது உண்மைதான், நிச்சயம் இவங்க பிரிந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும், விவாகரத்து கூட வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சென்னை திருவான்மியூர் பாஷ்யம் ப்ளூட்டஸ் குடியிருப்பை சேர்ந்த பிரபல ஆடை வடிவமைப்பாளரான இந்த ஜாய் கிறிசில்டா சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடுத்திருந்தாங்க. அந்த புகாரில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் என்னுடைய மகன் ஜெய்டன் மற்றும் பார்வையற்ற தாயாருடன் நான் வசித்துட்டு வரேன்.
2011 முதல் ஒரு புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளராக நான் இருக்கேன். 2018ஆம் ஆண்டு ஜே ஃப்ரெடிக் அப்படின்றவரை நான் திருமணம் செய்தேன். 2020ஆம் ஆண்டு எங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நாங்கள் இருவரும் தனித்தனியாக வசித்துட்டு வந்தோம். அந்த நேரத்தில் தான் கடந்த 2023 ஜூலை மாதத்தில் சில நண்பர்கள் மூலமாக மாதம்பட்டி ரங்கராஜை நான் சந்தித்தேன். குறிப்பாக சொல்லணும்னா 1/8/2023 முதல் 30/8/2023 வரை பல சந்தர்ப்பங்களில் இந்த ஜாய் கிறிஸ்டில்டா மாதம்பட்டி ரங்கராஜை சந்தித்திருக்காங்க. அந்த சந்திப்புகளின் போது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவி சுருதியிடமிருந்து நீதிமன்றம் மூலம் விவாகரத்து பெற்றதாகவும், என்னை புரிந்து கொள்ளும், அதாவது தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணையாக என்னை அவர் விரும்புவதாகவும் ஜாய் கிறிஸ்டில்டா தற்போது சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஜாய் கிறிஸ்டில்டாவை பிடித்து போயிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதற்கு ஜாய் கிறிஸ்டில்டா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அவர்கிட்ட, அந்த மாதம்பட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவோ, நான் உடனடியாக எனது கணவரிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும் என்றும் ஜாய் கிறிஸ்டில்டா சொல்லியிருக்காங்க. அப்போதுதான் நாம் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னைக்கு அடிக்கடி வர தொடங்கியிருக்காரு. பல்வேறு ஓட்டல்களில் இந்த ஜாய் கிறிஸ்டில்டா கூட நேரத்தையும் செலவிட்டிருக்கிறார். அதன் பிறகு ஜாய் கிறிஸ்டில்டா அவருடைய கணவரிடம் இருந்து ஆகஸ்ட் 2023 சென்னை நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்காங்க. அதன் பிறகு 2023 டிசம்பர் 24ஆம் தேதி மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் நண்பர்கள், அவருடைய ஊழியர்கள் முன்னிலையில் நாங்கள் இருவரும் சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய திருவீதி அம்மன் கோயிலில் திருமணம் செய்து கொண்டோம். அதன் பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டில்டாவை பல விழாக்கள் மற்றும் ஓட்டல்கள், அது மட்டுமல்லாமல் சிங்கப்பூருக்கும் அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு ஜாய் கிறிஸ்டில்டாவை அனைவருக்கும் மனைவி அப்படின்ற மாதிரி தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் முறையாக அவருடைய சொந்த ஊரான கோவைக்கு இந்த ஜாய் கிறிஸ்டில்டாவை அழைத்து சென்றிருக்கின்றார். ஜாய் கிறிஸ்டில்டாவை மாதம்பட்டி ரங்கராஜினுடைய பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். மேலும் இந்த ஜாய் கிறிஸ்டில்டாவுடைய மகனை ஒரு பள்ளியில் சேர்த்து தந்தை அப்படின்னுட்டும் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு 2024 செப்டம்பரில் இந்த ஜாய் கிறிஸ்டில்டா கர்ப்பமாகியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதெல்லாம் தேவையில்லை, கலைத்து விடு அப்படின்ற மாதிரி இந்த ஜாய் கிறிஸ்டில்டாவை மிரட்டியிருக்காரு. அதனால் அவங்க பயந்து போய் கலைத்திருக்காங்க. அதன் பிறகு மீண்டும் டிசம்பர் 2024 கர்ப்பமாகியிருக்காங்க. மறுபடியும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி கலைத்திருக்காரு கட்டாயப்படுத்தி. அதன் பிறகு தான் 2025 ஏப்ரல் மாதத்தில் 3வது முறையாக மீண்டும் கர்ப்பமாகியிருக்காங்க. இந்த முறையும் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இது வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை இந்த ஜாய் கிறிஸ்டில்டா மறுத்துட்டு இருக்காங்க. இதனால தான் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் கண்டித்திருக்கிறார், அடித்திருக்கிறார். அதனால் இந்த ஜாய் கிறிஸ்டில்டாவுடைய இடது காது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்வை பிரச்சனையும் அந்த சமயத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. ஜாய் கிறிஸ்டில்டாவும் இந்த மாதம்பட்டி ரங்கராஜும் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் இருந்த ஐஃபோன் மற்றும் ஐபேடையும் மாதம்பட்டி உடைத்திருக்கிறாரு. அப்போது குழந்தை உனக்கு வேண்டுமா அல்லது நான் உனக்கு வேண்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த ஜாய் கிறிஸ்டில்டாவை மிரட்ட தொடங்கியிருக்கிறாரு. அதன் பிறகு ஜாய் கிறிஸ்டில்டா என்ன செய்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் அழுதுருக்காங்க. பிறகு அந்த மாதம்பட்டி ரங்கராஜனுடைய நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் அருண் பாபு அப்படின்றவர் மூலமாக ஜாய் கிறிஸ்டில்டாவுடைய வாழ்க்கையை முடித்து விடுவேன், மகனையும் முடித்து விடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காரு இந்த மாதம்பட்டி.
அந்த நேரத்தில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியை உண்மையில் விவாகரத்து செய்யலை அப்படின்ற தகவல் இந்த ஜாய் கிறிசல்டாவுக்கு அதன் பிறகுதான் தெரிய வந்திருக்கின்றது. ஜாய் கிறிசல்டாவை திட்டமிட்டு அவருடைய கணவரிடமிருந்து விவாகரத்து பெற வைத்து திருமணம் செய்து குழந்தையை கொடுத்துவிட்டு தற்போது ஏமாற்றி விட்டிருக்கிறார் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ். இவங்களுக்குள்ளார இப்படி தான் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. தற்போது அவங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்காங்க. இதில் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன், நான் கலைக்கவும் மாட்டேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படம் வீடியோக்கள் சில என்கிட்ட இருக்குது. அதை நான் தற்போதைக்கு வெளியிட விரும்பலை. என்னை திட்டமிட்டு திருமணம் செய்து ஏமாற்றி குழந்தை கொடுத்த மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாய் கிறிசல்டா தற்போது சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்தையும் ரசிகர்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த ஜாய் கிறிசல்டா பற்றியும் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படி ஜாய் கிறிசல்டாவை சிக்க வைத்தார், இந்த மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முதல் மனைவி பற்றியும் விவாகரத்து செய்யாமல் ஏமாற்றியது, குழந்தை பெற்றது, கருக்கலைப்பு செய்தது அப்படின்ட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் செய்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதில் யார் மீது தவறு இருக்கின்றது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்கும் இடையே என்னதான் பிரச்சனை, எப்படி இவங்களுக்குள்ளார பழக்கம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.